எத்தனை ஃபார்ம் இருக்குது? 4 ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த பி ஃபார்முக்கு, ஹேவ் ஃபார்முக்கு, டூக்கெலாம் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த 4 ஃபார்ம்ஸை பற்றி இப்போ பார்த்துட்டு அப்புறம் கண்டிஷன் வரப்போ பார்க்கலாமா? குட். இதை எழுதிங்க, டைட்டில் எழுதிங்க. அந்த இது வந்து ப்ரெசன்ட் வேர்ப். ஃபஸ்ட்டு அதாவது வெர்பு ஃபஸ்ட்டு ஃபார்ம், வெர்பு செகண்ட் ஃபார்ம்ன்றது பாஸ்ட், வெர்பு தேர்ட் ஃபார்ம்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்பு ஃபோர்த் ஃபார்ம்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரெண்டு பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். மீதி ப்ரெசன்ட் பாஸ்ட். இந்த நேமை சொன்னாலும் இந்த நேம் வந்துடும் ஈஸியாக. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு. அடுத்த ரெண்டு பார்ட்டிசிபிள். ஒன்று வந்து பக்கத்தில் இருக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அதனுடைய பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதை பார்க்க போகிறோம்னா, அந்த ஹெல்பிங் வேர்ப்லேயே பி குடும்பத்தை சேர்ந்த வேர்பை பார்க்க போகிறோம். பிக்கு தமிழ் என்ன அர்த்தம்? இருன்னு அர்த்தம். அதாவது இருக்கிறேன், இருக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வேர்புனா ப்ரெசண்ட்டில் ஒரு வேர்புக்கு ஒன்று தான் ப்ரெசண்ட் இருக்கும். அது தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட வரும்போது எஸ் சேர்ந்து வரும், அவ்வளோதான். ஆனால் இங்கே பாருங்கள் 3 இருக்கும். பி வேர்பு ப்ரெசண்ட்டில் மட்டுமே 3 இருக்கும். ஒன்று வந்து ஆம், ஏஎம், ஆம். இன்னொன்று ஈஸ், இன்னொன்று ஆர், ஏஆர்இ, ஆர். ஆம், ஈஸ், ஆர். இது 3மே ப்ரெசண்ட் பி வெர்புகள். இது எப்போதும் சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வரும். ஆனால் பொதுவாகவே ஒரு ப்ரெசண்ட் வெர்புன்னு எடுத்துட்டா சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய பவரும் இருக்கணும், டூக்கு பக்கத்தில், வில்லுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பவர் இதாகவும் இருக்கணும். அப்போ இந்த ப்ரெசண்ட் வெர்புகள் டூக்கு பக்கத்துலேயோ இல்லை மாடல் வெர்புகள் பக்கத்துலாம் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த குடும்ப தலைவரை இவங்க அது மாதிரி இடத்துல தேவைன்னா இவங்களை போடாமல் குடும்ப தலைவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து ஃபைனிட்டிவ், சப்ஜெக்ட் பக்கத்தில் வரலன்னா நான் ஃபைனிட்டிவ் அல்ல இன்ஃபினிட்டிவ் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஃபைனிட்டிவாக மட்டும் வரும், இது நான் ஃபைனிட்டிவ் இன்ஃபினிட்டிவாக வரும். ஓகே. இப்போ இதுக்கு பாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை இருக்கிறேன்னு சொன்னோம், அது இருந்தேன்னு சொல்கிறது வாஸ். இன்னொன்று வந்து வேர், வாஸ் அல்லது வேர். இதை வந்து சிங்குலர் சப்ஜெக்டுக்கெலாம் யூஸ் பண்ணிடணும், இதை ப்ளூரல் சப்ஜெக்டுக்கெலாம் யூஸ் பண்ணிடணும். அதுமாதிரி ஆர் ப்ரெசண்டில் பார்த்திங்கன்னா ஆர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு, ஈஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு, ஆம் வந்து ஒன்லி ஃபஸ்ட் பர்சன் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பார்த்தீங்கன்னா பீங், இதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன பார்த்தீங்கன்னா பீயிங். எப்போதுமே ஒரு வெர்புனுடைய ப்ரெசண்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்புகள் சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளும் சப்ஜெக்ட் பக்கத்தில் வராது. அப்போ சப்ஜெக்ட் பக்கத்தில் வரலனாலே அது ஃபைனிட்டிவாக வராதுன்னு அர்த்தம். நான் ஃபைனிட்டிவ் ஒரு வெர்புடைய தேர்ட் ஃபார்மும் ஒரு வெர்புடைய ஃபோர்த்து ஃபார்மும் எப்போதும் என்னவாக தான் இருக்கும், நான் ஃபைனிட்டிவாக தான் இருக்கும், சப்ஜெக்ட் பக்கத்தில் வரவே வராது. அதனால தான் ப்ராக்கெட் பண்ணி காட்டுறேன். ப்ராக்கெட் பண்ணி காட்டுறதுலாம் சப்ஜெக்ட் பக்கத்தில் வராதுன்ற ஒரு ஷார்ட்டாக ஒரு புரிஞ்சுங்க. இப்போ பியினுடைய ஃபேமிலியாக தெரிஞ்சிச்சு. இப்போ பியினுடைய ப்ரெசண்ட் என்னன்னு கேட்டால் இது 3 சொல்ல தெரியணும்.
am, is, are. பீனுடைய பாஸ்ட் என்னன்னு கேட்டால் வாஸ் வேர். பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன். பீனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். இப்போ சிம்பிளாக கேட்போம் நாங்கள் ப்ரெசன்ட் பி வெர்பெலாம் எது எது? am, is, are அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றத்தையும். அடுத்தது have. இந்த ஹேவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதுக்கு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ப்ரெசண்ட்டில் வந்து ஹேவ். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வாக்கியத்தோடைய சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது, அதாவது ஹீ, ஷீ, இட்டு, இது வந்து வாக்கியத்தினுடைய சப்ஜெக்டாக இருக்கும்போது இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ப்ரெசன்ட் வர்புடன் நம்ம எஸ் சேர்த்து எழுதணும். அப்போ சப்போஸ் இந்த ஹேவ்ன்றது ஹீ அல்ல ஷீ அல்ல இட்டுக்கு பக்கத்தில் வந்தால் அப்போ ஐ ஹேவ்னு சொல்லலாம், வி ஹேவ்னு சொல்லலாம். ஹீ, ஷீ, இட்டுக்கு பக்கத்தில் வந்து எஸ் சேர்க்கணும் இல்லையா. அப்போ ஹேவில் எஸ் சேர்த்தா அது என்ன ஆகிடும்னா ஹேஸ்ன்னு மாறிடும். ஹேவில் எஸ் சேர்த்தா ஹேஸ்ன்னு ஆகிடும். இப்போ நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன்னு சொல்லணும், அதான் என்கிட்ட ஒரு பேனா இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ ஐ ஹாவ் எ பென்னு சொல்லலாம். ஐ ஹாவ்னா நான் வைத்திருக்கிறேன், என்ன வச்சுருக்கிறேன்? ஐ ஹாவ் எ பென். என்கிட்ட ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்லணும், எப்படி சொல்லலாம்? நான் என்கிட்ட இருக்குது இல்லை நான் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ். என்ன வச்சுருக்கோமோ அது போட்டுடணும், ஏ கேமரா, ஐ ஹாவ் ஏ கேமரான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதுவே அவன் ஒரு கேமரா வச்சுருக்கான போது அவன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். வைத்திருந்தான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, வைத்திருக்கிறான்னா ப்ரெசண்ட்டு. அப்போ ஹேவை வந்து ஹீ ஷீட்டுக்கு பதில் போடும்போது ஹேவுன்னு இல்லை, எந்த ஒரு வர்பா ப்ரெசண்ட் வர்பா ஹீ ஷீட்டுக்கு பக்கத்தில் போட்டாலும் எஸ் சேர்க்கணும். அப்போ ஹீ ஹேவுன்னு சொல்லணுமா, ஹீ ஹேஸ்ன்னு சொல்லணுமா? ஹீ ஹேவ்ஸ்ன்னு சொல்லுறீங்களா? ஆமாம், ஹேவில் எஸ் சேர்த்தா அது ஹேவ்ஸ் தான் வரும். அந்த ஹேவ்ஸ் தான் நாளடைவில் அப்படியே மாறி ஹேஸ்ன்னு வந்துடுச்சு. அப்போ ஹீ ஷீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது ஹேவ் கூட எஸ் சேர்த்து அது என்ன ஆகிடுது? ஹேஸ். இப்போ அவன் ஒரு கேமரா வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவன் வைத்திருக்கிறான், ஹீ ஹேஸ். என்ன வைத்திருக்கிறான்? ஏ கேமரா, ஹீ ஹேஸ் ஏ கேமரா அப்படின்னு சொல்ல வேண்டியது. புரியுதா இல்லையா? ஓகே, குட். இப்போ இதுக்கு வந்து பாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஹேவுக்கு பாஸ்ட் வந்து ஹேடு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது இதில் எஸ் சேர்க்கணுமா பாஸ்ட் டென்ஸில்? பாஸ்ட் வெர்புக்கு கூட எஸ் சேர்க்கவே கூடாது. ரைட். அப்புறம் இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் எஸ் சேர்த்தா அது ப்ளூரல் இல்லையா சார்? ஒரு பெயர் சொல்லோட எஸ் சேர்க்கும் போது தான் அது ப்ளூரல். ஒரு வெர்பில் எப்போ எஸ் சேர்ப்போம்னா ப்ளூரலுக்காக சேர்க்கறதில்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் படுத்திக்கிறதுக்காக வெர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். இப்போ தமிழில் எடுத்துங்களேன், இப்போ நான் சொல்லும் போது வைத்திருக்கிறேன்னு சொல்கிறோம். நாங்கள்ன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதே வைத்திருக்கிறேன் நான் போடுறோம், அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த கிரேனை எடுத்துகிட்டு வைத்திருக்கிறோம் கிரோம்னு சேர்க்குறோம் பாருங்க. தமிழை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வெர்பில் பின்னாடி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வெர்பில் பின்னாடி மாற்றுறது கிடையாது. ஒன்லி தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது மட்டும் அதுவும் ப்ரெசண்ட் வெர்பாக இருந்தால் மட்டும்தான் எஸ் சேர்க்குறோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரைட், ஓகே. இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு பாருங்கள், ஹேடு. இதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஹேவிங். பாருங்கள், பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேமாக தான் இருக்குது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது சப்ஜெக்ட் பக்கத்தில் வராது. சப்ஜெக்ட் பக்கத்தில் வரலைன்னா அது நான் ஃபைனிட்டிவ். இப்போ இது பாஸ்ட் வெர்பெலாம் சப்ஜெக்ட் பக்கத்தில் மட்டும்தான் வரும். அப்போ பாஸ்ட் வெர்பெலாம் எப்போதும் ஃபைனிட்டிவாக மட்டும்தான் ஒர்க் ஆகும். ப்ரெசண்ட் வெர்புன்றது சப்ஜெக்ட் பக்கத்திலே வரும், சப்ஜெக்ட் விட்டுட்டு வேறு இடங்களில் இன்ஃபினிட் ஆகும். டூக்கு பக்கத்தில் ஷல், வில், கேன் இது பக்கத்துலாம் வரும். அதனால் இது ரெண்டு ஒர்க்கையும் செய்யும், ஃபைனிட்டிவ், நான் ஃபைனிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் எல்லா ஒர்க்குமே செய்யும். ஸோ இது ஆல் இன் ஆல் ஃபைனிட்டிவ் ஒர்க், நான் ஃபைனிட்டிவாக ஒர்க் ஆகும், இன்ஃபினிட்டிவாக ஒர்க் ஆகும், எப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்து டூன்னு ஒரு ஆக்சிலரி வெர்பு. இந்த டூன்ற ஆக்சிலரி வெர்புக்கு ப்ரெசண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூவே தான். பெரும்பாலும் நாம் எடுத்துக்கிற வெர்புக்கு ப்ரெசண்ட் அதுவே தான். டூனா செய்யின்னு அர்த்தம் இல்லையா? இது வந்து ஹீ ஷீட்டுக்கு பார்த்து வந்தால் என்ன பண்ணுவோம்? எஸ் சேர்க்கணும். பொதுவாகவே ஒரு ப்ரெசண்ட் வெர்பு தேர்ட் பர்சன் சிங்குலர் பக்கத்தில் வந்தால் எஸ் சேர்க்கணும். அப்போ இது மாதிரி ஓவில் முடிஞ்சிருக்கிற ஒரு வார்த்தையில் எஸ் சேர்க்கும் போது எஸ் மட்டும் சேர்க்கக்கூடாது, ஒரு இ போட்டு அப்புறமேட்டு எஸ் சேர்க்கணும். அது ரூல்ஸு. டஸ். ஓகேங்களா? குட். டூ, டஸ். இதுக்கு பாஸ்ட் டென்ஸில் டிட்டு. பாஸ்ட் டென்ஸில் டிட்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் past participle done, present participle doing, present participle doing,
ஓகேங்களா? இதையும் இந்த வியூவில் படிச்சுக்க வேண்டியதுதான். ப்ரெசன்ட் பீவர், பாஸ்ட் பீவர், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீவர், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீவர், இதெல்லாம் பி குடும்பத்தை சேர்ந்தது. இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ இதெல்லாம் பி ஃபேமிலி. அடுத்து ஹாவ் ஃபேமிலி. ப்ரெசண்டில் ஹாவ் ஹேஸ். ஹாவ் ஃபேமிலிக்கு பாஸ்ட் டென்ஸு ஹேடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேடு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஹேவிங். நம்ம டூவில் வந்து ப்ரெசன்ட் வந்து டூ டஸ், பாஸ்ட் வந்து டிட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டூயிங். இது தெரிஞ்சுன்னா நம்ம டென்ஸ் அமைக்கிறது, ஒரு வாக்கியத்தை கொஷினாக மாற்றுறது, ஒரு வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுறது, இதெல்லாம் ஈஸியாகிடும். அதனால் இந்த டேபிள் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முதுகெலும்பு ரொம்ப முக்கியமோ அதுபோல் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு, இங்கிலீஷை தவறு இல்லாமல் எழுதுறதுக்கு, பேசுறதுக்கெலாம் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால தான் இதை ஸ்பெஷலாக எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே ஒரு வெர்புனா 4 ஃபார்ம் தான் இருக்கும். எல்லா வெர்பும் எழுதாமல் இதை மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்கறதுனால இதை நான் ஒரு ஸ்பெஷல் வெர்பாகவே எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இது ரொம்ப கவனமாக இதை எடுத்து நீங்கள் எழுதி வச்சு படிச்சணும். இது ஒரு டேபிளாக உங்கள்கிட்ட வெளில உங்கள் வீட்டில் மாட்டி வைக்கணும். எழுதி சார்ட் போட்டு எழுதி மாட்டி வச்சுக்கணும். ஓகே, சரியா? இந்த டேபிளில் இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் பி வெர்ப் என்ன, பாஸ்ட் பி வெர்ப் என்ன, ப்ரெசன்ட் ஹேவ் வெர்ப் என்ன, பாஸ்ட் ஹேவ் வெர்ப் என்ன, ப்ரெசன்ட் டூ வெர்ப் என்ன, பாஸ்ட் டூ வெர்ப் என்னன்னு இது எல்லாமே தெரியணும். பர்டிகுலர் இது ரெண்டும் நல்லா தெரியணும். ஓகே, புரியுதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா டென்ஸை நீங்களே உருவாக்குவீங்க. ஓகே, வெறுமனே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது எந்த ஃபேமிலி, அது என்ன டென்ஸு, இதெல்லாம் பி ஃபேமிலியா? அப்போ இதை படிக்கும் போது இது ஒரு ப்ரெசன்ட் பி வெர்புன்னு நினச்சி படிக்கணும். இது பாஸ்ட் பி வெர்பு, இது ப்ரெசன்ட் ஹேவ் வெர்பு, பாஸ்ட் ஹேவ் வெர்பு, ப்ரெசன்ட் டூ வெர்பு, பாஸ்ட் டூ வெர்பு, அப்படி தான் படிக்கணும். அதுக்கு இப்போ கேட்டால் இப்போ பாஸ்ட் டூ வெர்பு என்னென்னா டிட்டுன்னு சொல்ல தெரியணும். பாஸ்ட் ஹேவ் வெர்பு என்ன, ப்ரெசன்ட் பி வெர்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக சொல்ல தெரியணும். இதை காப்பி பண்ணிக்க. ஓகேவா? அடுத்தது